ஹலோ ஆல், வெல்கம் டு ஹனி பேக்ஸ் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா பனானா மஃபின் எப்படி செய்கிறதுன்னு. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மஃபின் செய்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் மைதா மாவையும் பேக்கிங் பவுடரையும் சலிச்சு எடுத்துக்கலாம். நான் மைதா மாவு 75 கிராம் எடுத்திருக்கேன். பேக்கிங் பவுடர் 1/2 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். இந்த ரெண்டையும் எந்த லம்ஸும் இல்லாமல் சலிச்சு எடுத்துக்கலாம். ஒரு விஸ்கை வச்சு பேக்கிங் பவுடரும் மைதாவும் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு ஜென்டலாக மிக்ஸ் பண்ணி எடுங்க. பனானா மஃபின் செய்கிறதுக்கு பனானா மஸ்ட்டு. ஸோ 60 கிராம் பனானா எடுத்திருக்கேன். எந்த பனானா வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா விஸ்க வச்சு மசிச்சு எடுத்துக்கோங்க. மிக்சியில் போட்டு எடுக்க வேண்டாம், ஒரு விஸ்க வச்சே நல்லா பீட் பண்ணி எடுங்க. ½ டீஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. பனானாவையும் எசன்ஸையும் மிக்ஸ் பண்ணி எடுங்க. இது கூட ஒரு ஸ்மால் சைஸ் எக்னை எடுத்திருக்கேன். எக்கையும் பனானா கூட மிக்ஸ் பண்ணி எடுங்க. இது கூட ரூம் டெம்பரேச்சரில் உள்ள அன்சால்ட்டட் பட்டர் 50 கிராம் ஆட் பண்ணிக்கிறேன். கண்டிப்பாக அன்சால்ட்டட் பட்டர் தான் எடுக்கணும், ரூம் டெம்பரேச்சரில் உள்ளது தான் எடுக்கணும். ஃப்ரிட்ஜுக்குள்ளேருந்து உடனே எடுத்து ஆட் பண்ணக்கூடாது. அப்படி ஆட் பண்ணிங்கன்னா மிக்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் ரூம் டெம்பரேச்சரில் வச்சுட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட 75 கிராம் பவுடர் சுகர் நான் மெஷர் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி எடுங்க. சுகரும் எக்கும் நல்லா கரையணும், அந்தளவுக்கு பீட் பண்ணி எடுங்க. மொத்தமாக போட்டு ஆட் பண்ணாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாகவே ஆட் பண்ணி எடுங்க. இல்லைன்னா அங்கங்கே போய் கட்டி கட்டியாக பிடிச்சிக்கும். எல்லாம் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது கூட நம்ம ஆல்ரெடி ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் அழிச்சு வச்சுருந்தோம் இல்லையா, அதை கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்பேச்சுலா வச்சு கட் அண்ட் ஃபோல்டர் மெத்தடில் மிக்ஸ் பண்ணி எடுங்க. நல்லா பொறுமையாக எல்லாமே மிக்ஸ் ஆகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி எடுங்க. இந்த பேட்டர் நல்லா கெட்டியாக இருக்கும். கப் கேக் ட்ரேயில் ஆயிலை டஸ்ட் பண்ணி எடுங்க. நான் 7th சைஸ் கப் கேக் லைனர் எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட டீ கப் இருந்தால் அதில் கூட பேட்டர் ஃபில் பண்ணி எடுத்துக்கோங்க. முக்கால்வாசி வர அளவுக்கு ஃபில் பண்ணி எடுங்க.
நல்லா டேப் பண்ணி எடுத்துக்கோங்க, அப்போ தான் ஈவனாக இருக்கும். இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டு கொடுக்கறதுக்கு நான் சாக்கோ சிப் ஆட் பண்ணியிருக்கேன். உங்கள்கிட்ட நட்ஸ் இருந்தால் நட்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. 180 டிகிரிக்கு 10 மினிட்ஸ் ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க ஓடிஜியை. ப்ரீஹீட் பண்ண ஓடிஜியில் 180 டிகிரிக்கு 25 to 30 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்திங்கன்னா இந்த மாதிரி சாஃப்டான மஃபின் ரெடியாகி கிடைக்கும். கண்டிப்பாக இது எல்லோரும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோவுக்கு லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் ஹனிபேக்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.